வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம 8 தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து 200வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் கபிலர் என்ற புலவரால் பாடப்பட்டது. யார் மீது பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா விச்சிக்கோ என்ற அரசன் மீது பாடப்பட்டது. பாடல் எழுந்த சூழல், அதாவது இந்த பாடல் எதற்காக உருவானது அப்படின்னு பார்க்குறப்போ, அந்த கபிலர் தன்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த அந்த பாரிவள்ளல் இறந்து போயிட்டார். நமக்கு தெரியும் பாரியும் கபிலரும் மிக நெருங்கிய நண்பர்கள்னு. அப்போ அந்த பாரி இறந்து போனதுக்கப்புறம் பாரியினுடைய 2 மகள்களை, பாரிக்கு 2 பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 மகள்களை யாருக்காவது திருமணம் பண்ணி வைக்கணும், ஒரு சிறந்த நபருக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றார் கபிலர். அந்த 2 பெண்களையும் அழைத்து கொண்டு அந்த விச்சிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனை பார்க்க செல்கிறார் கபிலர். அப்போ அந்த மன்னனை புகழ்ந்து பாடி அந்த மன்னிடத்துல அந்த பாரி மகளிரை திருமணம் செய்து கொள் என்று சொல்லக்கூடிய வகையில தான் பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பனிவரை நிவந்த பாசிலை பலவின் என்பதாக தொடங்கி மொத்தம் 17 அடிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போ பாடலுக்கான பொருளை நாம் பார்க்கலாம். அதாவது பனிவரை நிவந்த பாசிலை பலவின், அதாவது பனிவரை, வரைனா நமக்கு தெரியும் மலைப்பகுதி, பனினா தெரியும் குளிர்ச்சி, அந்த குளிர்ந்த உயர்ந்த மலையாம். அந்த அந்த உயர்ந்த மலையில் பசுமையான இலைகளை உடையது பலாமரம். அந்த பலாமரத்தில் இருக்கக்கூடிய பலாப்பழத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆண் குரங்கு என்ன பண்ணுதாமா, கவர்ந்து சாப்பிடுதான், திருடி சாப்பிடுது. அதற்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆண் குரங்கு சிவந்த முகத்தையுடைய தன்னுடைய பெண் குரங்கோட சேர்ந்து தொலைவான இடத்துல மலை மேகம் கூட எட்ட முடியாதான் அந்த மாதிரியான உயரத்தில் இருக்கக்கூடிய மூங்கில் மேல் உறங்குமா. அப்படிப்பட்ட மலைநாட்டு மன்னனே அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த விச்சிக்கோவை கபிலர் வாழ்த்துறார். அதாவது அந்த விச்சிக்கோ மிக உயர்ந்த மலைநாட்டை உடையவனா. அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பலா மரத்திலிருந்து பலாப்பழத்தை கவர்ந்து உண்ட அந்த ஆண் குரங்கு என்ன பண்ணுதுன்னா, தன்னுடைய பெண் குரங்கோட, அந்த சிவந்த முகமுடைய பெண் குரங்கோட சேர்ந்து அந்த நாட்டினுடைய மலையுச்சியில் இருக்கக்கூடிய, அதாவது வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய, அந்த மலைமேகம் கூட வர முடியாத அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடிய அந்த மூங்கில் மேலே போய் உறங்குமாம். அந்த அளவுக்கு வளமான மலைநாட்டு தலைவனே அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த விச்சிக்கோவனுடைய வேல் பற்றி, அந்த வேல் எப்படிப்பட்டதாம், ஊனை தின்று ஊனை தின்பதாம். ஊன்னா கறி. அதாவது இந்த விச்சிக்கோ கையில் வைத்திருக்கக்கூடிய வேல் என்ன பண்ணுன்னா, எதிரிகளினுடைய அந்த சதைகளை உண்ணக்கூடியது. அந்த வேல் போய் குத்தி எதிரிகளை கிழிக்கும் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் வெப்பத்தை உடையதான். அந்த மாதிரியான நீண்ட வேல் கொண்ட விச்சிக்கோவே, அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தை தனதாக்கி கொண்டு இருக்குமாம் யானை. அப்படிப்பட்ட யானைகளை உடையவனே, அதற்கப்புறம் நிறைய மணிகள் கொண்டு செய்யப்பட்ட அணிகலன்களை உடையவனே அப்படின்னு சொல்லி விச்சிக்கோவை முதல்ல வாழ்த்துறார். ஆக எப்படியெல்லாம் வாழ்த்துறாரு, உயர்ந்த மலையை உடையவன், அங்கே இருக்கக்கூடிய பலாமரங்களில் ஆண் குரங்கு பலாப்பழத்தை உண்டுவிட்டு தன்னுடைய பெண் குரங்கோடு சேர்ந்து மலைமேகமும் வர முடியாத அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய அந்த மூங்கில் மேல் உறங்குமாம். அப்படிப்பட்ட நாட்டு தலைவனே, உன்னுடைய வேல் எதிரிகளுடைய அந்த சதைகளை உண்ணக்கூடியது, எப்பொழுதுமே வெம்மையாக இருக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் போர்க்களத்தை தனதாக்கி கொள்ளக்கூடிய யானையையும் கொண்டவனே, சிறந்த அணிகலன்களை அணிந்தவனே விச்சிக்கோவே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்களேன். என்ன சொல்றாருன்னா, முல்லைப்பூவை பற்றி சொல்றார். அந்த முல்லைப்பூ என்ன பண்ணுமா, எப்பவுமே தன்னுடைய தலையில பூவை சுமந்து கொண்டே இருக்கும். அந்த முல்லைப்பூ என்ன பண்ணுதுன்னா, முல்லைக்குடியில் இருக்கு. அப்போது அது அந்த பாரி வள்ளலை பாடிச்சான்னு பார்த்தா இல்லை. பொதுவாக வள்ளல்கள் யாருக்கு பரிசு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை யாராவது புகழ்ந்து பாடினா அவங்களுக்கு பொன்னும் பொருளும் பரிசுகளும் கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வைப்பாங்க. ஒரு சமயம் பாரி மன்னன் பாரி வள்ளல் வந்து கொண்டு இருக்கிறார். அப்போது அந்த முல்லைக்கொடி பூவை சுமந்து கொண்டு தரையில் கிடக்குது. அப்போது அது இந்த மன்னனை வாழ்த்துச்சான்னு கேட்டால் இல்லை. அந்த புலவர்கள் மாதிரி நாவல் தழும்பு ஏறும்படி பாடிச்சானா இல்லை. அப்படியெல்லாம் பாடலை. இருந்தாலும் தன்னுடைய நெடிய தேரை, பெரிய தேரை, அதாவது அந்த முல்லைக்கொடி பற்றி படர்வதற்கு எதுவுமே இல்லை, ஒரு கொழுகொம்பு கூட இல்லை, அப்படி அந்த நிலத்தில் தத்தளிக்குது.
அப்போ அதற்காக என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பாரி மன்னன் அந்த பாரிவள்ளல் என்ன பண்ணார்னா, தன்னுடைய நீண்ட தேரை நிறுத்திவிட்டு, அந்த அதுவும் தங்கத்தாலான தேர்ன்னு சொல்லுவாங்க. அந்த தேரை நிறுத்திட்டு, அந்த தேர் மேல அந்த முல்லை கொடியை ஏற்றி, அதை படர்ந்து கொள்ளும்படி விட்டுவிட்டான். அப்படிப்பட்ட சிறந்த புகழாளன் பாரிவள்ளல். அந்த பாரியினுடைய மகளிர் தான் இவங்க. நான் வந்து பரிசில் வாங்கக்கூடிய புலவன். இல்லையா? புலவர்கள் எதற்காக வருவாங்க? பரிசில் வாங்கக்கூடிய புலவன். நீயோ வாளில் வல்லவன். நீயோ வாள் வீச்சுல பயங்கரமான திறமைசாலி. நான் உனக்கு இவங்கள மணமகளிராக தருகிறேன். இவங்க 2 பேர்த்தையும் நான் உனக்கு திருமணம் செய்து கொள்ள தருகிறேன். அடங்காத அரசர்களை எல்லாம் அடக்கக்கூடிய, குறையாத விளைவை உடைய, எப்பவுமே குறையாத விளைச்சலை உடைய நாட்டை கொண்டவனே விச்சிக்கோவே, இந்த பெண்களை நீங்கள் மணந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த கபிலர் வந்து அந்த விச்சிக்கோவிடம் கேட்பதாக இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது. அப்போ இந்த பாடல் என்ன சொல்ல வருது அப்படின்னா, முதல்ல விச்சிக்கோ என்ற அந்த அரசனுடைய நாட்டு பெருமைகளை சொல்லுகிறது. அந்த நாடு மலைப்பகுதி, நல்ல உயர்ந்த மலை, அங்கே ஆண் குரங்கு பலாப்பழத்தை தின்றுவிட்டு பெண் குரங்கோடு மூங்கில் மேல் உறங்குமாம். அதுவும் மலை மேகமும் எட்டாத உயரத்தில் இருக்கக்கூடிய மூங்கில் மேலே உறங்குமாம். அப்படிப்பட்ட நாட்டு தலைவனேன் அப்படின்னா அந்த அந்த மலை நாட்டு பெருமையை சொல்றாரு. அடுத்து கபிலர் என்ன சொல்றாருன்னா, அந்த விச்சிக்கவனுடைய வேல் அது ரொம்பவுமே கூர்மையானது, எப்படியுமே வெப்பம் மாதிரி இருக்கும். அது வந்து எதிரிகளுடைய ஊனை தின்னக்கூடியது அப்படின்னு அவனுடைய வேலினுடைய பெருமையை சொல்லுகிறார் கபிலர். அதற்கப்புறம் விச்சிக்கவனுடைய யானை அது வந்து என்ன பண்ணுமா, சிவந்த கண்களை உடையது, அது போர்க்களத்தை தனதாக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டது, அப்படிப்பட்ட யானைகளை உடையவனேன்னு சொல்றார். அதற்கு அடுத்தபடியாக அந்த விச்சிக்கோ அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்களுடைய சிறப்பை எல்லாம் சொல்லிட்டு அந்த பாரிவள்ளலுடைய பெருமையை சொல்லுகிறார். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு பாரிவள்ளல் எப்படிப்பட்டவன், தன்னை புகழ்ந்து பாடாத அந்த முல்லைப்பூவுக்கு கூட, அந்த முல்லை கொடிக்கு கூட தன்னுடைய தேரை கொடுத்தவன். அப்படிப்பட்ட அந்த பாரி மகளிர் தான் இவர்கள். நான் வந்து பரிசில் விரும்பக்கூடிய புலவன். ஆனால் இப்போ நான் பரிசை கேட்டு வரல. நான் வந்து உனக்கு இந்த பாரியினுடைய மகளை, அந்த 2 பெண்களையும் திருமணம் செய்து வைக்க நான் முடிவு செய்திருக்கிறேன். நீ பெற்றுக்கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்துல கேட்கிறார். இப்படியாக அந்த பாடல் வந்து நிறைவடையுது. ஆனால் இதனுடைய முடிவு என்ன அப்படின்னா, அந்த விச்சிக்கோ அந்த பாரி மகளரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி பாடல்கள் சொல்லப்படுது இருக்கு. அதாவது ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் நிலவிட்டு வருது. ஆனால் இது வந்து அந்த வேண்டுகோள் வச்சது, அந்த பாரி மகளிரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபிலர் அந்த விச்சிக்கோவிடம் சொன்னதாக இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ முதல்ல அந்த விச்சிக்கோவனுடைய மலைவளம், அதற்கப்புறம் அவனுடைய வீரம், அவனுடைய யானையினுடைய வீரம், அதற்கப்புறம் அவனுடைய அணிகலன்களை பற்றியெல்லாம் சொல்லிட்டு, பாரியினுடைய சிறப்பையும் சொல்லிட்டு, இந்த பாரி மகளிரை நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது. பாடலை பாருங்க. பனிவரை நிவந்த பாசிலை பலவின் கனிகவர்ந்து உண்ட கரு விரல் கடுவன். கடுவன் அப்படிங்கிறது ஆண் குரங்கு. செம்முகம் மந்தியோடு, சிவந்த முகமுடைய மந்தி அப்படின்னா பெண் குரங்கோடு, சிறந்து சேன் விளங்கி மலை மிசை அறியா மால்வரை அடுக்கத்து கலைமிசை துஞ்சும் கல்லக விற்ப. அந்த மலையோட பேர் கல்லகம்னு சொல்றாங்க. அந்த விச்சிக்கோவனுடைய மலையை நினம் தின்று செருக்கிய நெருப்புத்தலை நெடுவேல் களம் கொண்டு கனலும் கடுங்கன் யானை விலங்கு மணிக்கொடும் பூன் விச்சிக்கோவே இரவே பூத்தலையாரா புனைகுடி முல்லை நாத்தெலும்பு இருப்ப பாடாது ஆயினும் கரங்குமணி நெடுந்தேர் கொள்கை என கொடுத்த பரந்து ஓங்கு சிறப்பின் பாரி மகளிர் யானை பரிசிலன் மண்ணு அந்தன நீயே வரிசையில் வணங்கும் வாழ்மேம்படுனன் நினக்கு யான் கொடுப்ப கொன்மதி சினப்போர் அடங்கா மன்னரை அடக்கும் மடங்கா விளையுள் நாடு கிளவோயே.